அரூர் சட்டமன்ற தொகுதி. அரூர் சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளராக சண்முகம், அதிமுக வேட்பாளராக சம்பத்குமார், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அனிதா, தாவேக வேட்பாளராக ராகேஷ் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அரூர் தனி சட்டமன்ற தொகுதி என்பது இதன் சிறப்பம்சம். அரூர்ல திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளில் 37 முதல் 43% பேர் சொல்லியிருக்கிறாங்க. 34 முதல் 40% பேர் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் மக்களிடம் கருத்து கேட்ட போது 46% பேர் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இரண்டாம் இடத்துல 36% பேர் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மூன்றாம் இடத்துல இரட்டை சின்னத்துக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 16% பேர் சொல்லியிருக்கிறாங்க. அகைன் தாவேகா ஃபேக்டர் இங்க திமுகவுக்கு அட்வான்டேஜ் கொடுக்குதா சார்? தனி தொகுதி தலித் கன்சால்டேஷன் பயங்கரமா நடக்குது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய டிராப் ஆகுது, ரெண்டு பேருக்குமே டிராப் ஆகுது ஓட்டு. இந்த நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தொகுதியில் இருக்கிற 1 இயர் கன்சால்டேஷனும் தாவேகா எடுக்குது. இது வந்து அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ள, தர்மபுரி மாவட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான தொகுதி. அதுல 1 இயர் கன்சல்டேஷன் எடுக்குது, தலித் கன்சல்டேஷன் எடுக்கும் போது தாவேகாவோட வாக்கு வித்தியாசம் அதிகமாகுது. இப்ப பாமக ஓட்டு அதிமுகவுக்கு போகாம தாவேகாவுக்கு போகுதுன்றீங்களா? கொஞ்சம், அதாவது கன்சல்டேஷன்ல கொஞ்சம் எடுக்கிறாங்க. எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ், இந்த 3% டிஃபரன்ஸ்ன்றது இருக்கும். இது அதாவது ரிசல்ட் வர அன்னைக்கு இது கண்டினியூ ஆகும் நான் நினைக்கிறேன். சார், இப்ப நம்ம பார்த்த இந்த தர்மபுரி பாலக்கோடு இந்த பெல்ட்ல 5 தொகுதியிலும் அதிமுக எதிர்பார்த்தது. ஆனா அதிமுகவுக்கு ஏறக்குறைய 1 இல்ல 2 தான் போற மாதிரி இருக்கு. சில இடங்கள்ல கடும் போட்டி தான் இருக்கு. விஜய் உபயம் என்ன பிரச்சனைனா, ஜென்ரலா இதுக்கு முன்னாடி வந்த மாற்று அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு செக்டர் ஆஃப் ஓட்ஸை தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இவர் என்ன பண்றாருன்னா 2 செக்டர் ஆஃப் ஓட்டு கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இந்த எலெக்ஷன் மாறுது. அதுதான் பெரிய ரீசன், வேற எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி அதிமுக கூட்டணிக்கு இதுல எல்லா தொகுதியும் ஜெயிச்சிருக்கணும் இந்த மாவட்டத்துல. பட் அது நடக்க மாட்டேங்குது. அதுதான் வந்து இதுல ஒரு பெரிய விஷயமா இருக்கு.